மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் நீங்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்களியுங்கள், தப்பு இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராகப்பட்ட சேகர் பாபுவை முற்றிலுமாக கண்டிக்க வேண்டும். கூப்பிட்டு சத்தம் போட்டு ஒழுங்கா இரு, இல்லை இந்த தடவையோட நீ ஒழுங்கன்னு சொல்லணும். பொதுமக்கள்கிட்ட அவர் நடந்துக்கிற விதம் மிக கேவலமாக இருக்குது. எங்க ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் பொதுமக்களை ஒருமையில் பேசுகிறார். எல்லா கோயில் குளத்துலையும் நிற்கிறவங்கள அசால்ட்டாக நில்லுங்க, கால் வலிலாம் ஒன்றும் செய்யாது, நில்லுங்க, நிற்க வேண்டியதானே, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்காரு. முதல்ல பேச்சை குறைச்சி பேசுங்க, மரியாதையாக பேசுங்க. நாங்கள் போட்ட பணத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நாங்கள் போட்ட பணத்தில் நீ சாப்பிட்ற, நாங்கள் போட்ட பணத்தில் உடம்புல உள்ள துணிமணிகள்லாம் இருக்குது. அறிவு கெட்டவனாயா நீ எல்லாம் இப்படி பேசுகிற? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை கூப்பிட்டு முற்றிலுமாக கண்டிக்கணும், சத்தம் போடணும், ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் பப்ளிக் கிட்ட நீங்க ரொம்ப அன்பா நடக்கணும், இல்லாட்டா உங்களை பதவியை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லணும். அப்படி அவர் சொல்றது அந்த நியூஸ் வெளியே கசிந்து வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாக்கு போடுவோம். திமுகவுக்கு வாக்களிக்க தப்பு இல்லை, ஆனால் இதை கண்டிக்கணும்.